1806 வேலூர் சிப்பாய் கழகம் நூல் வெளியீட்டு விழா. நாள் செப்டம்பர் 29, 2024. இடம் அன்பகம், தேனாம்பேட்டை. காலை சிற்றுண்டி மற்றும் மதிய உணவு உண்டு. நுழைவு கட்டணம் 100. முன்பதிவு அவசியம். அனைவரும் வருக. ஒரே பரிதாபங்கள் தான். பரிதாபத்துக்கே ஒரு பரிதாபம் வந்தா எப்படி இருக்கும்? வந்துருச்சு. அந்த நிலைமை தான் இன்னைக்கு. லட்டு பாவங்கள் அந்த வீடியோ போட்டதற்காக மன்னிப்பு கேட்டு யார் மனதையும் இது புண்படுத்தி இருந்தால் மன்னிக்கவும், நாங்கள் இனிமேல் இந்த மாதிரி செய்ய மாட்டோம் அப்படின்னு ஒரு மன்னிப்பு போட்டு அதே மாதிரி அந்த வீடியோவையும் நீக்கிட்டாங்க. இனிமேல் இது மாதிரி நாங்கள் பகிர மாட்டோம் என்று கேட்டுக்கொள்கிறோம் அப்படிங்கிறதையும் சொல்லி ஒரு ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்தாச்சு. அது ஏன் கொடுத்தாங்க? அதுவும் இல்லாமல் இந்த வாரம் மன்னிப்பு வாரம். எப்படி? ஆமாம், ஆந்திராவுடைய டெபுட்டி சிஎம் பவன் கல்யாண் அவர் வந்துட்டு வெங்கடாஜலபதி கிட்ட வந்து மன்னிப்பு கேட்குறேன். அது மட்டும் இல்லை, கழுவி விட்றாப்புல படிக்கட்டெல்லாம் கழுவி விட்டு 11 நாள் தவம் வேறு இருக்கிறேன், விரதம் இருக்கிறேன் அப்படின்லாம் சொல்லியிருந்தாரு. அது ஒரு புறம். நம்ம இவரு கார்த்திக் இது கேட்டால் கார்த்திக் ஒரு மன்னிப்பு கேட்டிருக்காப்ல. பவன் கார்த்திக் வந்து பவன் கல்யாண் பருத்தி வீரன் கார்த்திக். ஆமாம், அவர் வந்து ஒரு மன்னிப்பு கேட்டிருக்கிறாரு. ஸோ இப்படி வந்து ஆளாளுக்கு மாறி மாறி மன்னிப்பு மலைகளை புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த மன்னிப்புல எது இதெல்லாம் தேவையான மன்னிப்புகள், எது இதெல்லாம் தேவையில்லாத மன்னிப்புகள் நம்ம இதுலயே வகைப்படுத்த. ஆமாம், அதை சுற்றி என்னென்ன அரசியல் நடக்குது அதெல்லாம் தான் இந்த வீடியோ பார்ப்போம். ஓகே. முதல்ல பஞ்சாயத்து எங்கே ஆரம்பிச்சது? பஞ்சாயத்து லட்டில் ஆரம்பிச்சது, பீஃப் லட்டு. ஆமாம், இப்படி ஆரம்பித்த ஒரு பிரச்சனை இன்றைக்கி எங்கே வந்து நிற்கிது அப்படின்னா, ஒரு சட்டையர் வீடியோ. அது சட்டையர்னு கூட சொல்ல முடியாது. சட்டையர் வீடியோ இல்லை, ஒரு ஒப்பீனியன் வீடியோ. ஒரு லேடி பேசியிருக்கிறாங்க. அது அந்த அளவுக்கு கூட சொல்ல முடியாதுண்ணே. அது வெறுமனே வந்து ஒரு ஒப்பீனியன் வீடியோ அது அவ்வளோதான். இது எப்படி நான் பேசல, நான் பரிதாபங்களுக்கு முன்னாடி உள்ளது பேசுறேன். அதுக்கு முன்னாடி பரிதாபங்கள் ஏன் வீடியோ போட்டாங்கன்னா, ஒரு இந்த லட்டு விஷயத்துல ஒரு ஒப்பீனியன் பப்ளிக் போயிட்டு எடுக்க போயிருக்கிறாங்க. அதுல வந்து ஒரு 2-3 லேடி வந்து பேசுனது வைரல் ஆகி போச்சு. அதை எடுத்து வச்சு அதுக்கு வந்து ஒரு சட்டையர் வீடியோ ரெடி பண்ணிடுறாங்க. அதுதான் சொல்றேன். இது இப்படி இந்த மாதிரியான நோக்கத்துல அந்த வீடியோ ரெடி பண்ண செய்யப்படவே இல்லை. அவங்க அந்த லட்டு பிரச்சனையை எடுத்துக்கிறாங்க. அந்த லட்டு பிரச்சனையை சுத்தி விவாதங்கள் என்னென்ன இருக்குது, அதுல என்னென்ன வந்திருக்குது. அப்ப அதை வந்து ஒரு வெகுமக்கள் பார்வையில இருந்து அவங்க வந்து ரியாக்ட் பண்ணாங்கன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கறத அந்த லட்டு பாவங்களோட. அதாவது இந்த லேடி பேசணும், அதுல ஒரு பாயிண்ட் தான் அதுவும். ஆமா, அதே முழு வீடியோ இல்ல, ஒரு சின்ன போர்ஷன். அது அவ்வளவுதான். மொத்த வீடியோல அது ஒரு சின்ன போர்ஷனா இருக்குது. அது அவ்வளவுதான். அதாவது ஏகப்பட்ட மேட்டர் பேசியிருக்கிறாங்க. இது ஒண்ணு இல்ல. அதுல வந்து முக்கியமான மேட்டர் என்ன அப்படின்னா, அந்த பவன் கல்யாண, சந்திரபாபு நாயுடு எல்லாம் கூட ஒரு போர்ஷன்ல ரோஸ்ட் பண்றாங்க. ஸோ அப்ப அதெல்லாம் கூட தான் அதுல இருக்குது. இப்ப அதுக்கெல்லாம் என்ன போய் பொங்குவீங்களா? அது மட்டும் கிடையாது. அதில் ஒரு போர்ஷனில் இவங்களுக்கு எங்கே பிரச்சனை வருது அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு இந்த லட்டு பற்றி வீடியோ போட்டாங்க, அந்த வயசான பாட்டியை வந்து ட்ரோல் பண்ணுறாங்கிறதெல்லாம் இவங்களுக்கு பிரச்சனையாக இருக்குமான்னு தெரில. ஒரு சீனில் வந்து கோபி வந்து இது சாப்பிட்டுட்டு இருப்பார், சிக்கன் வித் சாம்பார் சாப்பிட்டுட்டு இருப்பார். அப்படி சாப்பிட்டுட்டு இருக்கிறப்ப பக்கத்தில் இருக்கிற சுதாகர் வந்து மூக்கில் கிளிப்பு போட்டு, ரொம்ப வாடையாக இருக்குதுடா, எனக்கு இந்த வாடெல்லாம் ஒத்துக்காது அப்படின்னு. நீ என்ன கொண்டு வந்திருக்க அப்படின்னா, நான் முள்ளங்கி சாம்பார் முட்டைக்கோசு பொரியல் அப்படி. இது க்ளோஸ் ரூம் ஃபுல்லாக நாற்று அடிக்குது, இதனால தான். இதை விட இது ஒன்றும் பெரிய நாட்டம் இல்லடா அப்படின்னு பேசியிருப்பார். ஸோ இந்த மாதிரியான மொமெண்ட்டுகள் தான் அவங்களை ட்ரிகர் பண்ணியிருக்கு. இல்லை இதில் முதல் விஷயம் என்ன தெரியுமா, இந்த வீடியோ ஏன் நீக்கப்பட்டது, யார் நீக்க சொன்னால், எங்கே இருந்து கால் வந்துச்சுன்னு அப்படிங்கிற விவரம் இன்ன வரைக்கும் தெரியல. இது தெரியாமலே இப்ப நாம பேச போறோம். ஆமா, இல்லையா? அவங்க கேட்டிருக்கிற ஆனா இதுல ஒண்ணு மட்டும் உறுதியா நம்மளுக்கு தெரியும், இது திமுக அரசோ இல்ல திராவிடத்தை சார்ந்த யாருமோ இதை வந்து எடுத்து சொன்னாங்களோ நம்மளுக்கு தெரியல. அவங்க யாரும் எடுத்து சொல்லல. லாஜிக்கே இல்ல. இல்ல ஏன் அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது, பின்னாடி சொல்றேன். சிக்கல் என்ன வருது அப்படின்னா, இவங்க வந்து நம்ம முன்னமே சொன்ன மாதிரி ஒரு ஒப்பீனியன்ல வந்து ஒரு அதாவது அவங்க கான்செப்ட் என்னன்னா, ஒரு பிரச்சனையை எடுத்து அதுல எவ்வளவு வியூஸ் எவ்வளவு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கோ அதெல்லாம் சின்ன சின்ன கஷ்டப்பட்டு அவ்வளவுதான். அதுல வந்து இது ஒரு பாயிண்ட். இந்த லேடி கோயில் வாசல்ல ஒப்பீனியன் கேட்டது ஒரு பாயிண்ட். அதுல கேள்வி, அது அவர் கேட்ட கேள்விங்கிறது, மானமும் அறிவும் மனிதருக்கு அழகு அப்படின்னு நம்பக்கூடிய, ஏற்றுக்கொள்ளக்கூடிய, தன் அறிவை கொண்டு சிந்திக்கக்கூடிய ஒரு எல்லா வெகுமக்களும் கேட்கக்கூடிய ஒரு சாதாரணமான கேள்விதான். ஏங்க நீங்கள் வந்து எல்லாரும் கைப்படுறதுனால, எல்லாரும் சாப்பிட்றதுனால அந்த லட்டை நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்கிறீங்களே, நீங்கள் அதில் வந்து அவர் என்ன இருக்கிறாரு, நீங்கள் இப்போ எதில் வந்தீங்க, ஆட்டோவில் தானே வந்தீங்க, அந்த ஆட்டோ வந்து எல்லா சமுதாயத்தை சேர்ந்தவங்களுடைய கையும் பட்டு உருவாக்கப்பட்டது தானே, தினமும் ஒரு ஆட்டோவில் செஞ்சு வந்துக்கிட்டு இருப்பீங்களா? இப்போ நீங்கள் சாப்பிட்ற அரிசி வந்து எல்லா சமுதாயத்தினரும் சேர்ந்து உருவாக்கப்பட்ட ஒரு பொருள் தானே. அதை வந்து சுவாசிக்கிற நிற்கிறாங்க. அந்த காலத்துல நீ சுவாசிக்க போற, மாத்தி மாத்தி சுவாசம் இருக்கு. இது ரொம்ப லாஜிக்கான
ஒரு ரொம்ப சாதாரணமான கேள்வி. இதில் ஒன்றும் பெரிய ஒரு கொள்கை விளக்கமோ இது வந்து மனுவில் சொல்லியிருக்குது அதனால் அவங்க இப்படி பின்பற்றுறாங்க, இது வந்து இந்த மதத்தினுடைய சாரம் இப்படி அப்படின்னா ரொம்ப டீட்டெயிலாக அரசியலாக எதுவுமே கிடையாது. ரொம்ப யார் அறிவுள்ள யாராக இருந்தாலுமே அந்த சென்ஸ் உள்ள யாருமே ஒத்துக்க மாட்டாங்க. அவங்க வந்து சாதாரணமாக பேசிட்டு போயிட்டாங்க. அது விளைவு தெரியாமல் அடுத்தவங்க கைப்பட்ட நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்கிறது வந்து அது எவ்வளோ பெரிய அது வந்து சட்டப்படி எடுத்துகிட்டு போனால் அவங்களே கேஸே போட முடியும். அந்த மாதிரியான ஒரு விஷயம் அது. ஆனால் அதற்கு ஒப்பீனியன் பேசுனா அதுக்கு ஆதரவாக அந்த கருத்துக்கு ஆதரவாக பேசுன வீடியோ டெலீட் பண்ணுறீங்கன்னா இப்போ நீங்கள் யாருக்கு ஆதரவாக இருக்கீங்கன்னு தான். இன்னொன்று இப்போ நீ சொன்ன மாதிரி இது எதுக்காக யாரு தூக்குனா என்ன காரணத்தை தூக்க சொன்னாங்கிறது நமக்கு தெரியல. ஏன்னா நம்ம வந்து 2 பாயிண்ட் எடுத்துக்கிறோம். அவங்க அறிவிச்ச வீடியோவில் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. அவங்க என்ன சொல்றாங்கன்னா யார் மனதையும் புண்படுத்தி இருந்தால் மன்னிக்கவும், இது வந்து நீக்கப்பட்டுவிட்டது, இனிமேல் இது போன்ற வீடியோக்கள் இனி வெளியிடப்பட மாட்டாது, இவ்வளவுதான் அதில் சொல்லிருக்காங்க. எங்களுக்கு ஆள் வந்ததுனோ ப்ரெஷர் வந்துச்சுன்னா எதுவுமே சொல்ல இன்னார்தாங்கிறதையும் சொல்லலை. நம்ம கேட்கறது என்னன்னா அவங்க பண்ணுற ஒரு ஸ்கிட்டு வீடியோவில் ஒரு சின்ன போர்ஷன் உங்களுக்கு ட்ரிகர் பண்ணிடுச்சுனாலோ இல்லை நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த உணவரசியலை பற்றி ஒரு ஸ்கிட்டு பண்ணியிருந்தாங்களோ அந்த போர்ஷன் ட்ரிகர் பண்ணியிருக்காங்கிறது தெரில. ஏன்னா இவங்க தொடர்ந்து வந்து ஒரு சில வீடியோக்களில் வந்து இந்த மாதிரி கேள்விகளை அவங்க வச்சுட்ருக்குறாங்க. அதுக்காக அவங்க பெரிய அரசியல் புரிதலுடைய ஆட்கள்லாம் சொல்லலாங்க. அதில் வந்து இந்த டூலெட் பாவங்கள்னு நினைக்கிறேன் அந்த வீடியோவில் வந்து ஒரு பாட்டாகவே பாடியிருப்பாங்க. ஜனம் நீ ஜனம் நீ, அந்த பாட்டு ஜனம் நீ ஜனம் நீ வெஜ்ஜானி நான் வெஜ்ஜானின்னு பாடியிருக்காப்புல. ஆமாம், ஏன்னா இந்த சிட்டிகளில் பெரும்பாலும் சாதிய பாகுபாடுகள் கிடையாது, சாதியை வந்து பின்பற்றுறது கிடையாது, சிட்டியை சாதியே கிடையாது அப்படின்னு பேச ஆட்கள்கிட்ட இந்த டூலெட் போர்டை மட்டும் கவனிங்க அப்படின்னு வந்து சொல்கிற ஒரு வாதம் ரொம்ப காலமாகவே இருந்துட்டு வருது. வெஜ் ஒன்லி அப்படின்னு சொல்கிறது நாசுக்கா நீ யாருன்னு கேட்குறதோ இல்லை இன்னார் மட்டுக்குன்னா அலௌடுன்னு சொல்கிறதோ தான். இந்த வெஜ் ஒன்லியில் அவ்வளோ அரசியல் இருக்குது அப்படிங்கிறது தான். அந்த போர்ஷனை அவங்க ரொம்ப கிராமத்தில் போனால் நீங்கள் என்ன சாமி கும்பிட்றீங்கன்னு கேட்பாங்கல்ல, உங்கள் குலசாமி என்ன, அது மாதிரி இங்கே வந்தால் நீ இந்த வெஜ்ஜா நான்வெஜ்ஜாங்க அதை வச்சு ரூட்டு பிடிச்சி போயிடுவாங்க. ஸோ அப்போ அது வந்து மறைமுகமாக உங்கள் சாதி என்னங்கிற தெரிஞ்சுக்கிற வேலை தான், இல்லை இந்த சாதி மட்டும் வரலாங்கிற செக்ரிகேஷன் தான் அப்படிங்கிற சொன்னாங்க. அந்த கிளிப்பு அந்த போர்ஷன் வந்து அவ்வளோ வைரல். ஏன்னா வீடு தேடி அலைஞ்ச எல்லாருக்குமே அந்த அனுபவம், சிட்டிக்குள்ள எல்லாருமே பெரும்பாலும் டெனண்டாக தான் இருக்கிறோம். அப்போ எல்லாருக்குமே அந்த அனுபவம் இருக்கும். அதனால தான் அது வந்து அவ்வளோ தூரம் வைரல் ஆகுது. அப்போ இதே கருத்தை இவ்வளோ பேர் என்டாஸ் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். ஒருவேளை இந்த மாதிரிலாம் அவங்க பேசின விஷயம் அவங்கள ட்ரிகர் பண்ணியிருக்காங்கிறது தெரில. ஏன்னா இதை வந்து நீக்க சொல்லி இருக்கிற ஆட்கள் யாராக இருக்க முடியும்னா ரொம்ப ஒரு சிம்பிள் லாஜிக்கு, கண்டிப்பாக இந்த இந்துத்துவ பாச கும்பலாக மட்டும்தான் இருக்க முடியும். ஏன்னா அதில் வந்து திராவிடத்தை எதிர்த்து எதுவும் பேசணுமே நம்மளுக்கு தெரியல. திராவிடத்துக்கு ஆதரவாக திராவிடம் பேசுகிற கருத்து தான் அவங்க பேசிட்டு இருக்கிறாங்க. சொல்ல போனால் அந்த வந்து நீ சொன்ன மாதிரி பவன் கல்யாணுக்கு எதிர்த்து ஒரு ஷார்ட் வீடியோ போர்ஷன் இருக்குது. அப்புறமா இந்த லேடி பேசினாங்களே அதுக்கு ஒரு எதிர்ப்பு இருக்குது, உணவரசியல் இருக்குது. அப்போ வந்து இந்த மாதிரி விஷயங்கள் யாரு எந்த கருத்தோட ஒத்து போகுது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா பரிதாபங்கள் வந்து பார்க்கக்கூடிய ஆட்கள்ங்கிறது வெகுமக்கள். அவங்களுக்கு வந்து இந்த அரசியல் புரியும் புரியாது தெரியும் தெரியாதுன்ற எந்த ஒரு அவங்க நினைச்சுக்கிறாங்க இல்ல அவங்க நினைச்சுக்கிறாங்க அவங்களுக்கு அரசியல் யாருக்கு பரிதாபங்கள் குரூப் நினைச்சுக்குது நாம பெரிய ஒரு அரசியல் புரிதலோட இருக்கோம் அப்படின்னு அவங்க நினைச்சுக்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்கிறத ரொம்ப ஆரம்பத்திலேயே அடிச்சு உடைச்சது யூடியூப். அது என்னங்கிறது பேசுவோம். என்னன்னா அது பரிதாபங்களோட வியூஸ் கவுண்ட் வந்து ரொம்ப பெருசு. அதே மாதிரி பார்க்குற வியூவர் பேஸுங்கிறது வந்து இந்த கட்சியில் அந்த கட்சியிலும் இல்லாமல் எல்லா தர பாட்களும் பார்க்குறாங்கிறப்போ அவங்கள்ட்ட இந்த மாதிரி எளிமையான ஒரு விளக்கம் போய் சேர்றப்போ ஆமாம் இல்லை அப்படின்னு யோசிப்பாங்க. ஒருவேளை இதெல்லாம் வந்து டிஸ்டர்ப் ஆகிறதுனால இந்த லட்டுங்கிற மேட்ரு ஒட்டி இவங்க போட்டனால இவங்களை முடக்க பார்க்குறாங்களா, இது வந்து பாஜக செஞ்சதா இல்லை பாஜக கூட இருக்கிற ஏதாவது இந்த அமைப்புகள் அப்படிங்கிற பேரில் இருக்க ஆட்கள் செஞ்சாங்களாங்கிறது அவங்களாம் வெளில வந்து சொன்னாதான் தெரியும். இப்போ இது ஒரு சொல்ல மாட்டாங்க. ஆமாம், அதுக்காக பரிதாபங்களுக்கு பெரிய அரசியல் புரிதல் இருக்குது அப்படின்லாம் நான் சொல்லலை. ஏன்னா ரொம்ப முன்னாடியே திராவிடம்னா என்ன அப்படின்ற தலைப்பில் பப்ளிக் பைட்டு போய் கேட்டாங்க, திராவிடம்னு என்னன்னு தெரியுமா அப்படின்னு. அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க அரசியல் அபத்தமாக தான் இருக்கும். அரசியல் அபத்தம்னு சொல்ல முடியாது, புரிதலே கிடையாது, அரசியல் அறியாமை தான் அது. நம்ம அது அறியாமை, அபத்தம் அறியாமை தான் அது முழுக்க. ஏன்னா எப்படி இருக்குன்னா அந்த வீடியோ முழுக்க ஒரு பப்ளிக் போயிட்டு அது இன்னும் குடும்பம் என்ன தெரியுமா, ஒரு நாய்கிட்ட போய் மயக்க நின்றாங்க. திராவிடம்னா என்னன்னு கேட்போம். அது எவ்வளோ வன்மம் அது வந்து ஓகே. அந்த வீடியோ வந்து தமிழ் சமூகத்தை பற்றி இந்த பார்ப்பனியம் ஒட்டுமொத்தமாக ஒரு கருத்துருவாக்கம் இருக்குல்ல, அதெல்லாம் ஒரு கேள்வின்னு வச்சுக்கிட்டு அதுக்கு ஒரு பதில் சொல்லியிருக்காங்க அவங்க. அதுதான் இந்த வீடியோ முழுக்க இருக்குது. வீடியோ முழுக்க அப்படிதான் இருக்கும். ஆனால் அந்த வீடியோ வந்து
சும்மா நெருக்கி 2 கேள்வி கேட்டின்னு வச்சுங்க, அவ்வளோதான், நாக்கு தள்ளிடுவங்களுக்கு. அப்போ இதை எதிர்த்து இது முழுக்க முழுக்க வந்து அபத்தமாக இருக்குது, அறியாமையாக இருக்குன்னு பேசின ஒரே சேனல் யூடியூப். அவங்களும் மறுக்க மாட்டாங்க. ஏன்னா தெரியும் அந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணாங்க, எங்கே பேசுனாங்க அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுக்கே தெரியும். இல்லை அதுக்கப்புறம் வந்தது இது மாதிரி அப்படிலாம் வந்துச்சு. இல்லை அப்படிலாம் பண்ண முடியாது, அவங்களுக்கு தெரியும், சம்பந்தப்பட்ட அவங்களுக்கே தெரியும். அதனால அதை விட்டுருவோம். அப்போ திராவிடம்னா என்ன அப்படின்னு போட்ட வீடியோல திராவிடம்னா என்ன அப்படின்னு இவங்க படிச்சிருக்கணும். படிச்சுட்டு ரிசர்ச் பண்ணிட்டு வீடியோ போட்டுருக்காங்க. அந்த வீடியோ பார்த்தாலே தெரியும் இவங்களுக்கே அதை பத்தி என்ன ஒண்ணுமே இருக்காது அந்த வீடியோல. அது எந்த புரிதலுமே இருக்காது. அது அதான் சொல்றேன், பார்ப்பனியை ஒட்டு மொத்தமா கேள்வி அமைச்சு வச்சுக்கல. கிட்டத்தட்ட சங்கர் படம் மாதிரி இருக்கும். அவ்வளவுதான், சங்கர் படம், முருகதாஸ் படம் மாதிரி இருக்கும். அது அவ்வளவுதான். அது ஸோ அப்படி இலவசத்தை எதிர்த்து பேசுறது, இந்த ஊழல் குற்றச்சாட்டுல வந்து திராவிட கட்சிகள் தான் ஊழல் குற்றச்சாட்டுகளின் முகம் அப்படின்னு பேசுறது, அந்த மாஃபியா இந்த மாஃபியா இது எல்லாமே இவங்க தான் வித்து தின்னாங்க அப்படின்னு போற போக்கில் அப்படி அடிச்சு விட்டு போறாங்க. அது அவதூறுக்கும் குற்றச்சாட்டுக்கும் வித்தியாசம். அவதூறு, குற்றச்சாட்டு வந்து தண்டனை, இது 3 குற்ற வழக்கில் மாட்டினது. இது குற்றவாளி, இது 3க்குமே விளக்கம் சம்பந்தம் தெரியாம பேசி வச்சிருக்காங்க. இதுல 3த்துக்குமான விளக்கம் வித்தியாசம் என்ன, அது விளக்கறது இல்ல, வித்தியாசம் என்னங்கிறது தெரியாம ஒரு வீடியோ, அந்த வீடியோ பேசி முடிச்சா சரி இது மட்டும்தான் அதுல பிரச்சனையா அப்படின்னா, திராவிடம்ங்கிற கருத்தியல்ங்கிறது என்ன, எதுக்காக ஒண்ணுமே தெரியாது. முழுக்க முழுக்க திராவிடம் அப்படிங்கறத, திராவிடம் என்னன்னு கேட்டா சவுத் இந்தியா தென்னிந்தியான்னு பேசி வச்சிருக்காங்கப்பா. சவுத் இந்தியா தென்னிந்தியா அந்த மாதிரி தான் இருக்குது. எப்படி புடிச்ச பாரு, வட இந்தியா தென்னிந்தியா இருக்கிறீங்க. சரி, வட இந்தியாவுக்கு தென்னிந்தியாவுக்கு உட்பட்டதுதான் திராவிடம். வட இந்தியானா ஆரியம், தென்னிந்தியானா திராவிடம் பேசி வச்சிருக்காங்க. திராவிட கட்சிகள் திராவிட இயக்கங்கள் இல்ல திராவிடத்தை சார்ந்து பேசுற சமூக ஆர்வலர்கள் யாராவது போயிட்டு, தம்பி நைட்டோட நைட்டா அராஜக போக்குல இதை பண்ணு அதை பண்ணு, விவாதங்கள் வந்திருக்கலாம், கிரிட்டிசிசம் வந்திருக்கலாம், அது வேற. ஜனநாயக பூர்வமா விவாதங்கள் நடந்திருக்கிறதுங்கிறது வேற, இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு சொல்றது வேற, இதை மாத்திங்க திருத்திங்கன்னு சொல்றது வேற. டவுன் பண்ணுங்க, நீங்க இதை பேசவே கூடாதுன்னு யாராவது சொல்லிடுறாங்களா? இப்போ வரைக்கும் அந்த வீடியோ இருக்கு. அதுக்கு பேர் தான் ஜனநாயக முறை, அதுக்கு பேர் தான் கருத்துரிமை. இதுதான் கருத்துரிமை. இவ்வளோ அவதூறு பேசியும் இவ்வளோ பொய் பேசியும் யாரும் அவங்கள போய் மிரட்டல, யாரும் அவங்கள்ட்ட சண்டை வளர்க்கல. அப்படியா இன்னைக்கு வரைக்கும் இருக்குது, இனிமே பார்க்கலாம். ஆனா இப்போ தமிழ்நாடு அரசு, இந்த அரசு வந்து இது வந்து ஸ்டாலின் அரசு அப்படின்லாம் காயம் பண்றது இல்லை, இது திராவிட மாடல் அரசு தான். அவங்க டேர்ம் பண்ணியே இந்த அரசு நடத்திக்கிட்டு இருக்காங்க. கழக அரசு சொல்லுவாங்க. ஆனா ஒருபடி மேல முன்னாடி இருந்தே கலைஞரோட ஆட்சி காலத்தில், அவரோட ஆட்சி காலத்தில், இவரோட ஆட்சி காலத்தில் சொல்லுவாங்க. ஆனா இவரு காயம் பண்றப்ப என்ன சொல்றாருன்னா, நான் வந்து கலைஞர் ஆட்சினோ அண்ணா ஆட்சினோன்ற மாதிரி ஏன் ஆட்சின்னு நான் சொல்ல மாட்டேன், இது திராவிட மாடல் ஆட்சின்னு தான் நான் சொல்லுவேன் அப்படிங்கிறாங்க. அப்படிதான் எல்லா செயல் திட்டங்களும் நடந்துகிட்டு இருக்குது. இப்படி இருக்க சூழல்ல கூட திராவிடம்னா என்ன அப்படிங்கிறத இவ்வளவு மிஸ்லீடிங்காக அபத்தமாக இருக்கிற ஒரு கண்டென்ட்டு, வெகு மக்கள்கிட்ட இவ்வளோ தூரம் புலங்குற ஒரு கண்டென்ட்டை டவுன் பண்ண சொல்லி யாரும் சொல்லல. இப்போ கருத்துரிமைன்னு பேசிட்டு இப்போ நியாயத்துக்கு இந்த லட்டு பாவங்கள் மேட்டர் இல்லை, கருத்துரிமை யாருக்கு கேட்கணும்? கருத்துரிமை வந்து நம்ம கோபி சுதாகர் தான் கேட்கணும். ஆனால் ஒருத்தன் வித்தியாசமான ஸ்டாண்ட் எடுத்துருக்கா. இந்த வீடியோ போட்டவொடனே டெலிட் பண்ணிட்டான். இதை எடுத்து பரப்புறது வந்து ரொம்ப அயோக்கியத்தனமான செயல். இது வந்து ஒரு வித்தியாசமான ரூட்டா இருக்குது. யார் ஊட்டிருப்பான்னு நினைக்கிறீங்க? யாரு ராம்தனோட ஊட்டிருப்பாங்க? எப்படி கடை கண்டு வேற யார் செய்வா இந்த மாதிரி முட்டாள்தனமான வேலையெல்லாம்? ரவி மார்ட்டின் தான் இந்த வேலையை செஞ்சிருக்காப்ல. அவன் என்ன சொல்றான்னா, 16 சேனல்லேருந்து வெளிவந்த லட்டு பாவங்கள் காணொலி அந்த சேனலிலிருந்து நீக்கப்பட்ட பிறகு இதுதான் நீக்கப்பட்ட காணொலி என்று எடுத்து பரப்புவது அயோக்கியத்தனத்தின் உச்சம். ஓஹோ, ஒரு காணொலியை உருவாக்கியவன் நீக்கிய பிறகு நீங்கள் எடுத்து பரப்புவதால் ஏற்படும் சிக்கல்களுக்கு அவர்களையே சாரும். இந்த அறிவு உங்க அறிப்புத்தனத்திற்கு அவர்களை பழியாக்காதீர்கள். இவனோட கவலை கூட எங்க இருக்குன்னா, ரிலீஸ் ஆன வீடியோவை ஒருத்தர் டெலீட் பண்ணிட்டானா அதை எடுத்து பேசாதீங்க ப்ரோ அப்படிங்கிறான். பாதிக்கப்பட்டவன் ஒரு பர்சனல் கன்சர்ன், இது அதை விட்டுலாம். ஆனா உண்மையிலே இந்த விஷயத்துல பாதுகாக்க வேண்டியது இல்லை, கருத்துரிமை கேட்க வேண்டியது நாம் தமிழர் தான். ஏன்னா சொன்ன மாதிரி திமுக வந்து ஒரு விஷயத்தை வந்து கைது பண்ணுது, இல்லை வந்து அரசு வந்து போலீஸ் வந்து வழக்கு போட்டுதான் உடனே திமுக செய்யுது, திமுக வந்து கருத்துரிமையை வந்து ஒடுக்குதுன்னு பேசுறவங்க இப்போ திமுக ஒடுக்குனுச்சு அந்த கருத்தை. இல்லை குறைஞ்ச திமுக அந்த வீடியோ தூக்க சொன்னிச்சா? நான் என்ன சொல்றேன், நாம் தமிழ் இந்த டோன்லயாவது எடுத்து பேசுங்க, நாங்க உங்களுக்கு ஐடியா கொடுக்குறோம். இது வந்து திமுக அரசு வந்து இந்த மாதிரி பண்ணி அதனால திமுக அரசை கண்டிக்கிறோம்னாவது பரிதாபங்கள் சைடு சப்போர்ட் பண்ணி நில்றான்னா, சனாதனத்தின் எதிரி எங்களை ஆரியர்கள் அப்படி பண்ணிட்டாங்கன்னு மேடைக்கு மேடை பேசுறவங்க பிரச்சனை இப்ப என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க பாருங்க. இதுக்கு தான் சொல்றோம், இவங்க வந்து ஆர்எஸ்எஸோட கிளை பிரிவு. பார்ப்பனியத்துக்கு ஒரு பிரச்சனைனா உடனடியாக வந்து
நாம் தமிழர் தான். லட்டு அப்படிங்கிற ஒரு விஷயம் விவாத பொருளாக இருக்கிற சூழல்ல அதுவும் வெகு மக்களுக்கு எதிரான இந்த மாதிரி பப்ளிக் ஃபைட் விஷயத்த கூட மக்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னு ரிஃப்ளெக்ட் பண்ற ஒரு ஸ்கிட்டை பண்ணக்கூடாதுன்னு முடக்கிறது இருக்குல்ல, இதுதான் பாசிச போக்கு. இதுக்காக தான் சொல்ல. அது யாரு தூக்கு சொன்னான்னு கூட சம்பந்தப்பட்ட நபர் கூட சொல்லல. அவ்வளவு பயம். சொல்லலைங்கிறத சொல்ல முடியல. அதான் சொல்றேன், அவ்வளவு பயம். நீ இல்ல தூக்கு சொன்னவனாவது வந்து பேசணும். இல்ல அவங்க போட்டது வந்து தப்பு, அது எப்படி போடலாம், அவனாவது வந்து பேசு. இவங்களும் சொல்லல. என்ன நடக்குதுங்க? கண்ணாமூச்சி ஆட்டமா? யாராவது நம்ம இந்த வீடியோ தப்புங்க அப்படின்னு ஓப்பனா சொல்லுங்க. தூக்க சொன்ன அந்த பிரகாசபதிகள், போன் போட்ட பிரகாசபதிகள் ஓப்பனா வந்து பேசுங்க. திராவிடத்துல அவங்களுக்கு புரிதல் இல்லை, அவங்க இப்படி வந்து அபத்தமா செயல்பட்டாங்க. பல வீடியோல நீ என்ன கருப்பு சட்டை போட்டவங்க மாதிரி பேசுறாங்க சொல்லியிருக்காங்க. ஆமா, இப்போ அது அப்படிலாம் பேசுறப்போ அது ரொம்ப ஒரு பாயிண்ட்டுக்கு மேல போகிறப்ப இப்போ நம்ம சொல்றோம்ல, எப்பா இப்படி பண்றது தப்பு, இப்படிலாம் நீங்க பேசுறோம் நம்ம சொல்றோம்ல, அந்த மாதிரி நீங்க ஏத்தாப்புல ஒரு மைக்கை போட்டு சொல்லுங்களேன். அதை சொல்லாம வந்து போய் சம்பந்தப்பட்ட நபர்களை மிரட்டுறது வந்து எப்படி சரியா இருக்கும்? இதுதான் சர்வாதிகாரம், இதுதான் பாசிச போக்கு, இதுதான் வந்து என்ன சொல்றது, இதைத்தான் நம்ம காயின் பண்றது. பாஜக உள்ள வந்தா பிரச்சனை அப்படிங்கிறது, இவங்க திரும்பி பாஜக உள்ள வந்துருங்கிறத வந்து ஒரு காமெடியான ஸ்டேட்மெண்ட். பாத்துக்கலாம் சார், நம்ம பார்க்காத நாம பாத்துக்க மாட்டோம். அப்படியே பல்லு குத்திட்டு வேடி பார்க்க. ஒருத்தர் ஆபீஸ் ரூம் உட்காந்து பல்லு குத்திட்டு இருக்காரு, ஒருத்தர் ஜெயில் ரூம்ல உட்காந்து பல்லு குத்திட்டு இருக்காரு. ஒன்னும் ஒண்ணு முடியாது. இப்படி இருக்கிற சூழல்ல பாஜகங்கிறது இன்னைக்கு வந்து பெரும்பான்மை கூட கிடையாது. சந்திரபாபு நாயுடு கோச்சிட்டு போயிட்டாரு, மைனாரிட்டி அரசு இது. சந்திரபாபு நாயுடு கோச்சிட்டு போயிட்டாருன்னா அவ்வளவுதான். இல்ல நிதிஷ்குமார் வந்து எனக்கு போர் அடிக்குது அப்படின்ட்டாருன்னா முடிஞ்சு போச்சு. இப்படி உள்ள சூழல்ல இவ்வளவு சர்வாதிகார போக்குல நீங்க ஒண்ணு இல்லைங்க, ஜிஎஸ்டி வந்து கிரீம் பண்ணுக்கு வந்து இவ்வளவு போட்டிருக்கிறீங்க, மிச்சருக்கு இவ்வளவு இருக்கு, அதுக்கு இவ்வளவு இருக்கு, எல்லாத்துக்கும் ஒரே கணக்கா வச்சுங்க. அவர் ஒன்றும் மக்களுக்காக எல்லாம் பேசுறாரு, அவருக்கு தான் பேசுறாரு, முதலாளிக்காக தான் பேசுறாரு. அதையே நீ எதிர்த்து பேசுனீங்கன்னா தனியான ஒரு ரூம்ல நீ மன்னிப்பு தான் என்கிட்ட கேட்கணும். இத்தனைக்கே அவர் RSS காரன்லாம் வேற சொல்லிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போதே நீ பாஜகவின் முகம், பாஜக வந்தா இப்படிதான் நடத்தும். மைனாரிட்டியில இருக்கும் பொழுதே இங்க பெருசா ஆட்சியதிகாரத்தை செலுத்த முடியாம இருக்கும் பொழுதே தமிழ்நாட்டின் மக்கள் பாஜகவை துளியும் சட்ட பண்ணாத பொழுதே இவ்வளவு அதிகாரத்தோட சர்வாதிகார போக்கில் இருக்கிறாங்கன்னா இதுக்குதான் சொல்றோம் பாஜக உள்ள வந்தா பிரச்சனை. பாஜகவை மற்ற அரசியல் கட்சிகள் போல, மற்ற அரசியல் இயக்கங்கள் போல ஏன் நம்ம அணுகக்கூடாதுங்கிறதோட உதாரணங்கிறது இதுதான். இதுதான் நம்ம தொடர்ந்து பேசி மனித குலத்தின் எதிரி. அவங்க வந்து அவங்களுக்கு சமமா ஒருத்தன் இருந்தாலும் அவங்களுக்கு பிடிக்காது. அவங்களுக்கு ஏற்றத்தாழ்வு உள்ள பூமி தான், ஏற்றத்தாழ்வுகள் அழகானது அப்படின்னு பேசுவாங்க. இந்தியா இன்னைக்கு இருக்கிற சூழல்ங்கிறது இந்தியாவில் வந்து ஜனநாயகத்துக்கு இருக்கிற சிக்கல் அப்படிங்கிறது இதுதான். ஸோ இந்தியா கூட்டணிங்கிறது ஒன்று கட்டப்பட்டதோட நோக்கம் என்ன அப்படின்னா இந்த ஜனநாயகத்தை காக்கணுங்கிறது தான். இது வந்து 400 சீட்ல இருந்து குறைச்சிட்டோமே, அப்ப இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றுச்சு அப்படின்னு நிமிர்ந்து வந்து அப்படியே உட்காந்து சாயறது கிடையாது. ஆமா, தலைநிமிர்ந்து நடங்க பார்த்திபன் அப்படின்னு நடக்கிறதுக்கோ இல்லை வந்து நல்லா ஈஸி சேர் போட்டு உட்கார்றக்கூடிய சூழல் எல்லாம் கிடையாது. இன்னைக்குமே வந்து ஒரு பெருமாளாளியா இருந்தாலும் சரி, ஒரு பெரிய கண்டென்ட் கிரியேட்டரா இருந்தாலும் சரி, நீ வந்து சனாதனத்துக்கு எதிராக, இந்துத்துவத்துக்கு எதிராக ஒரு வீடியோ போட்ட, ஈவன் பெரிய ஆக்டரா இருந்தாலும் சரி, ஒன்றும் இல்லை, கார்த்தி வந்து என்ன சொல்றாரு, அவருடைய ஒரு ஈவெண்ட் நடக்குது ஆந்திராவில் மெய்யழகன் படத்துடைய ஆந்திரா வெர்ஷன் அது, தெலுங்கு வெர்ஷன் அது, அதோட ஈவெண்ட்டு. அப்போ வந்து அந்த ஆங்கர் தான் மறிச்சு அதை கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, லட்டை பற்றி பேசுங்க. அவர் வந்து இது சென்சிட்டிவான டாபிக், இதை பற்றி நம்ம பேசக்கூடாது, இதை வந்து வியாபார நோக்கில் நம்ம எடுத்துகிட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிறத அவர் கான்சியஸாக மறுக்கிறார். நான் அதை பற்றி பேச சொல்லிட்டாப்ல, அதான் பிரச்சனை. அப்புறம் என்ன அவரு அழுதுட்டா சொல்ல முடியாது, அதை பேசாதீங்க. அதான் வந்து பவன் கல்யாணம் வந்து ஜோக் அடிக்காது, அவர் அதெல்லாம் அப்படி எடுத்துக்கல. அவர் சொன்ன வார்த்தை இது வந்து சென்சிட்டிவான விஷயம், இதை நம்ம பேசக்கூடாது அப்படிங்கிறார். அவர் சென்சிட்டிவ்ங்கிற வார்த்தையை வந்து பிடிச்சிக்கிட்டு நீங்க எப்படி சென்சிட்டிவ்னு சொல்லி அதை ஜோக் அடிப்பீங்க? ஜோக் வந்து கார்த்தி அடிச்சது கிடையாது, ஒரு டெபுட்டி சிஎம்மா இருந்துக்கிட்டு நீங்க போய் கோயிலில் பண்றீங்கல்ல, அதுதான் ஜோக். ஆமா, கார்த்திக் பண்றது ஜோக் இல்ல, பவன் கல்யாண் பண்றதுதான் ஜோக். நீங்க யோசிச்சு பாருங்க. இதுதான் பிரகாஷ் ராஜ் கேட்டாரு, எங்க ஆட்சியதிகாரம் உங்க கையில இருக்குது, நீங்க தான் டெபுட்டி சிஎம், ஒரு குழு அமைச்சு யாரு பண்ணாங்க, எப்படி எத்தனை வருஷமா நடக்குது, யாரு அது வந்து பொறுப்புல இருக்கும்போது உள்ள வந்துச்சு, எவ்வளவு லட்டு வெளியில போயிருக்குது, எவ்வளவு இன்னும் இது வரைக்கும் எவ்வளவு வெளியில போயிருக்குது அந்த மாதிரி லட்டு அப்படிங்கிறத கணக்கு எடுத்து கண்டுபிடிச்சு நீங்க சொல்ல வேண்டியது. இருக்கிறவர் நீங்க அதை விட்டுட்டு நான் வந்து 11 நாள் விரதம் இருக்க போறேன், இல்ல நான் போய் கோயில்ல வந்து சுத்தம் பண்ணி படியில எல்லாம் வந்து பொட்டு வச்சுட்டு வர்றேங்கிறது இல்ல, இதுதான் ஜோக். என்ன ஒரு சீமான் ஃபேன் அப்படிதான் இருப்பாப்ல. இந்த பவன் கல்யாணத்தான் என் தம்பி பவன் கல்யாணம் இருக்கான், அவர் அங்க ஆட்சி வருவீங்க ஓப்பனா வந்து சீமான் ஆட்சி வந்து எதாவது நடக்கும்.
என்னங்க இந்த மாதிரி இப்போ கணக்கு வழக்கு பிரச்சனையாக இருக்குது, இந்த மாதிரி ஒரு பெரிய குற்றச்சாட்டு வந்துருக்குது, என்ன சொல்கிறீங்க? இருங்க தம்பி, இந்த படியை கழுவிட்டு வரேன் அப்படின்னு படியை கழுவுறது, 14 விரதம் இருக்கிறது, இந்த பவன் கல்யாணம் தான் சீமான் ஆதரிச்சார் அப்படின்னா அதே மாதிரி தான் சீமானும் இருப்பார். பவன் கல்யாணம் ஆட்சி செய்வான், அதே மாதிரி நான் இங்கே ஆட்சி செய்வேன், என்ன மாதிரி அவங்க ஆட்சி செய்வான். 2 பேரும் இப்படி தான் ஆட்சி செய்ய போறீங்க. அதெல்லாம் நடக்கிற கதையா? அது இல்லை, அதான் சொல்கிறேன், அது நடக்காது சொல்கிறேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து ஆட்சிக்கு வரமாட்டாப்புல, இங்கே அவர் வந்தால் எப்படி இருப்பாங்கிறதுக்கு அவர் உதாரணம். அதனால உத்தரப்பிரதேசம் பக்கத்தில் இருக்க ஆந்திர பிரதேசம் உதாரணம். இப்போ இப்படி ஒரு பெரிய நடிகரோ பெரிய முதலாளியோ ஒரு பெரிய கண்டென்ட் கிரியேட்டரோ யார் வந்து சனாதனத்துக்கு எதிராக பேசினாலும், பாசிசத்துக்கு எதிராக பேசினாலும், பார்ப்பனியத்துக்கு எதிராக பேசினாலும் இதுதான் நிலைமை அப்படிங்கிறத காட்டுறாங்க. இதுதான் நான் திருப்பி சொல்லிட்டு இருக்கிற விஷயம். அதான் இந்தியாவுக்கு இருக்கிற சூழல் தான். இதற்காக தான் இதை எதிர்த்து தான் வந்து இந்திய கூட்டணி கட்டமைக்கப்பட்டது. இது இருக்கிற சூழல்ல இவங்க மைனாரிட்டியா இருக்கும்போது இவ்வளவு பிரச்சனை அப்படின்னா இவங்க இன்னொன்று இருக்கணும். ஆட்சி அதிகாரத்தை விட்டு அவங்கள இறக்கிட்டு கருத்துரிமையை வந்து மதிக்கிற, ஜனநாயகத்தை வந்து போற்றுற ஒரு கட்சி, ஒரு ஆட்சி முறை வந்து ஒன்றியத்தில் ஆட்சிக்கு வரணும். கூட்டாட்சிங்கிற ஒரு விஷயம், அதோடைய முக்கியத்துவம் என்ன, அதோட சிறப்பம்சம் என்னங்கிற அந்த விஷயங்களை காட்டுறங்கிறத தாண்டி செயல்படுத்தி காட்டுற அந்த வந்து ஒரு கூட்டணியும் ஒரு ஆட்சி வந்து ஒன்றியத்தில் இருக்கணும். ஸோ அதுக்கான ட்ராவல் நோக்கி நம்ம போய்கிட்டு இருக்கிறப்போ இங்கே இருக்கிற வந்து சின்ன சின்ன விஷயங்களை பேசி இந்த கூட்டணியை பிரிக்கிற வேலை, இங்கே வந்து உள்ளே இருக்கிறத பிரித்து விட்டு இந்த ட்ரெயினை வந்து கழட்டி விடுற மாதிரி கழட்டி விடுறதெல்லாம் பார்க்கக்கூடாது. எங்கே போகுது இங்க இருந்து? இல்லைண்ணா எல்லாம் ஒண்ணுதான். அப்படியா? ஆமா. ஓஹோ. எங்க போகுது? நீ இல்ல இங்க பாத்துக்கிட்டு இருக்கிற, நீ எங்க மேல போயிட்டு திடீர்னு? இல்ல இப்ப எல்லாம் ஒரே கனெக்டட் தானே. அப்படியா? ஆமா. சரி சரி. இப்ப இந்திய கூட்டணி வந்து இந்தியா கூட்டணியை வந்து பிரிக்கிறாங்க, வேற மாதிரி வந்து பிரித்தாலும். இப்போ இந்திய கூட்டணி கட்டமைக்கப்பட்டதோட நோக்கம்னு முதல்ல ஸ்டாலின் வந்து ஒரு டிராஃப்டா சொல்றப்ப என்ன சொன்னாரு? ஏங்க இங்கே வந்து தமிழ்நாடு தான் ஒரு எக்ஸாம்பிள். தமிழ்நாட்டில் நாங்கள் வந்து ஒரு கூட்டணி வந்து அமைச்சோம், மதசார்பற்ற கூட்டணி. அந்த கூட்டணி வந்து பெருவெற்றி, தொடர்ந்து வெற்றி இல்லையா? விசிகா, கம்யூனிஸ்டுகள் மற்றும் இவங்க எல்லாம் அதான் கம்யூனிஸ்டுகள். சும்மா ஒரு இதுக்குப்பா ஏப்பா அவ வந்து பெண்கள் மற்றும் இதுன்னு சொன்னா, மகளிர் மட்டும் சொன்னா ஒத்துக்கிறீங்க? அவன் தற்கூரி. பெண்கள் மற்றும் சமுதாயம் அவன் தற்கூரி. நீங்க தற்கூரியா? IPS படிச்சிருக்கான், நீங்க லண்டன் போயிருக்கான், அவனுக்கு தெரியுமா? பக்கத்துல இருந்து பாத்தீங்களா? நான் எதுவும் சொல்லல, நீங்க பாத்தீங்களா? பாக்கா தெரியும், நீங்க பேச கூடாது சரியா? சோ இப்படியான ஒரு கூட்டணி நாங்க வந்து அமைச்சிருக்கிறோம். தொடர் வெற்றி அமையுது. மூணு தேர்தலா வெற்றியா அமையுது அந்த டைம்ல. ஆமா, ஓகேவா? எந்த டைம்ல? ஆமாங்க, ஊரக தேர்தல் அப்ப நடந்தது. அதுக்கப்புறம் வந்து இடைத்தேர்தல் நடந்தது, அப்புறம் மாநில தேர்தல். ஆமா, தொடர்ந்து நடந்து அவங்க வெற்றி. இப்ப இதை ஒரு எக்ஸாம்பிளா வச்சுக்கிட்டு இதே மாதிரி எதிர்கட்சிகளோட ஓட்டு சிதறாம நம்ம வந்து எதிர்கட்சிகள் எல்லோரும் ஒரு அணியில நின்று இந்த பாசிச பாஜகவை எதிர்க்கணும் அப்படின்னு இந்தியாவின் சட்டத்தை பாதுகாப்பது தான் மிகப்பெரிய வேலைன்னு சொல்லி செயல் திட்டம் ஆரம்பிச்சாரு. அதை அவரு முதல்வர் MK ஸ்டாலின் வந்து பேச ஆரம்பிச்ச டைம்ல அதே போன்ற அதே விஷயத்தை வந்து பேச இன்னொரு தலைவர் யாருன்னா தலைவர் திருமாவளவன் அவர்கள் தான். அவரும் தொடர்ந்து தான் பேசுறாரு. ஈவன் எனக்கு தெரிஞ்சு அதுக்கு முன்னாடி கூட இன்னும் நிறைய பேச ஆரம்பிச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். திருமாவளவன் பேச ஆரம்பிச்சு. ஆமா, அதே மாதிரி இவரு கேசிஆர் வந்து கட்சி தொடங்கினார் இல்லையா? BRSன்னு ஒரு கட்சி தொடங்கினார்ல, பாரதிய ராஷ்டிரிய சமிதின்னு நினைக்கிறேன். அந்த கட்சி திறப்பு விழாக்கு திருமாவளவன் அவர்களை கூப்பிட்டு சந்திரசேகர ராவ் சொல்றியா? அவர் தான் சொல்றாரு. இன்னும் கேசிஆர் ஈசிஆர் சொல்ற சந்திரசேகர ராவ் சொல்லுப்பா. அவர் அறிவை வந்து இங்க புகட்டாத, மக்களுக்கு உண்டான மாதிரி பேசு. சாரி மன்னிச்சிருங்க. ஒரு மன்னிப்புலாம் இல்ல, ஒரு ஃப்ளோவுல போயிட்டு. ஓகே. சந்திரசேகர ராவ் வந்து கட்சியை வந்து மாநில கட்சியில இருந்து தேசிய கட்சியா மாத்தினாரு. அப்படி மாத்தினப்போ வந்து திருமாவளவன் அவர்கள் அந்த விழாக்கு அழைச்சிருந்தாரு. அந்த விழா மேடையிலேயே வச்சுக்கிட்டு சந்திரசேகர ராவ் அவர்கிட்ட வந்து கோரிக்கையாகவோ அறிவுரையாகவோ வந்து தலைவர் வந்து ஒரு விஷயம் சொன்னார். என்ன அப்படின்னா, நீங்க தயவு செஞ்சு எதிர்கட்சிகள் அமைக்கிற அந்த ஒரு கூட்டணி, அப்போ வந்து இந்தியாங்கிற தெலுங்கானால வந்து 3 கூட்டணி ஆகி போச்சு. அதனால வந்துருங்க, நீங்க வந்து இல்ல காங்கிரஸ் அல்லாத கூட்டணி, காங்கிரஸ் மற்றும் எதிர்கட்சி அல்லாத கூட்டணின்னு போனீங்கன்னா அது பாஜகவுக்கு தான் பலன் நிலைக்கும். கடைசியில் அவர் சொன்ன மாதிரியே தான் நடக்கும் இல்லையா? இப்போ ரொம்ப ஆரம்ப கட்டத்துல இருந்து இந்திய கூட்டணியோட நோக்கம்ங்கிறது இதுதான். இங்கே மதசார்பற்ற எதிர்கட்சிகள் எல்லோரும் சேர்ந்து பயணிப்பதற்கான நோக்கம் அரசியலமைப்பை காப்பாற்றுறதுக்கு, ஜனநாயகத்தை காப்பாற்றுறதுக்கு நம்ம போய் உட்கார, இந்தியாவை காப்பாற்றணும் முதல்ல அப்படிங்கிறது தான். இப்போ அந்த ப்ராசஸ்ல நம்ம அதில் கான்சியஸாக இருக்கணும், கான்சென்ட்ரேட்டடாக இருக்கணும். அங்கே எந்த வித பிரச்சனையும் ஈடுபட்டுறக்கூடாது. அது வரைக்கும் இந்த கூட்டணியானது தொடர வேண்டும் அப்படிங்கிறது தான் அவரும் தொடர்ந்து சொன்னார். ஆனால் இன்னைக்கு அந்த கட்சியினுடைய
துணை பொதுச் செயலாளர்கள் ஒருவாக இருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுனா அவர் வந்து பேசுற விஷயம் அப்படி இருக்குதா? அவரு சர்வா பேசுறாப்புல, கட்சி சார்பா பேசுறாப்புல. கட்சி சார்பா பேசுற கருத்து என்ன? நேற்றுக்கு சினிமாவில் நடிக்க வந்தவங்க வந்து அதான் சினிமாவில் நடிச்சவங்க நாளைக்கு சிஎம் ஆகணும்னு கேட்குறாங்க. திடீர்னு வந்து துணை முதல்வர்லாம் ஆகணும்னு சொல்றாங்க. அப்படின்னா விஜய் அவர்கள் மீது வந்து நமக்கு 1008 விமர்சனம் இருக்கு. நம்மளே எத்தனை வீடியோ 1008 இல்லை, அது 10,008 இருக்கு. 10,008 1,00,000 மாநாடு முடிஞ்சா 1,08,000 கூட மாறும். அது வேற. இப்போ அவர் வந்து தொடர்ந்து நீட் விஷயத்தில் அனிதாவோட வீட்டுக்கு போய் பார்த்துட்டு வந்தாரு, இல்லை அது குரல் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லப்படுது. போயிட்டு வந்திருக்கிறாரு. ஆனால் வாழ்த்துக்கள் மட்டும்தான் லெட்டர் பேட்ல கொடுக்குறாரு. கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறமாவது எழுது. ஏன்டா பெரிய சிலைக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்காரு. அதான் பார்ப்போம், வெயிட் பண்ணுவோம். 28 இதுன்னு மாநாடு நடக்கட்டும். நடக்கும்போது அந்த 1,08,000 என்னங்கிறது பேசுவோம். அப்போ அது ஒரு சைடு இருக்கட்டும். இப்படி நடிகர்கள் இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு விஜய் அவர்கள் ஒன்று தொட்டு பேசுகிறாரு. அப்புறம் இன்னொருத்தர் வந்து துணை முதல்வர் ஆகிறாங்க நடிச்சுட்டு இருந்தவங்கிற மாதிரி பேசுகிறாரு. அது யாராக பேசுகிறாருன்னா உதயநிதி அவர்கள் வச்சு பேசுகிறாரு. ஓகே ரைட்டு. இல்லை இதெல்லாம் முற்றுப்புள்ளி வச்சாச்சுப்பா. இன்னைக்கு காலைல தான் ஒன்றும் கூட்டணி விசில் கிடையாது, வந்து நாங்கள் உறுதியாக இருக்கிறோம், கூட்டணி தொடரும் அப்படின்னு அவர் பேசி முற்றுப்புள்ளி வச்சுட்டாரு. ஒரு தலைவர் சொல்லிட்டாரு. ஓகே, நம்ம என்ன கேட்குறோம்னா இப்போ இந்த விவாதத்தை ஏற்படுத்தக்கூடிய நோக்கம்னு ஒன்று இருக்குது. இந்த விவாதம் தேவையா? அவர் வந்து முன்வைக்கிற வாதம் தர்க்கம்னு ஒன்று இருக்குல்ல, அதில் எவ்வளோ நியாயம் இருக்குன்னு பேசணுமா இல்லையா? முதல்ல பொது வெளியில் கேட்கலாமாங்கிறதே ஒரு மிகப்பெரிய விஷயம்தான். ஏன்னா நீங்கள் கூட்டணி பேரம் பேசும்போது இல்லை வந்து கூட்டணி சைன் பண்ணும்போது கேட்க வேண்டிய கேள்வி இதெல்லாம் இல்லையா? அங்கே கேட்டிருக்கலாம். இல்லை இருந்தாலும் நீங்கள் கேட்கறது கூட பொதுவில் கேட்கறது கூட வந்து தப்பு சரி நியாயம்லாம் சொல்லல. அது வந்து தலைவருக்கு வந்து துணை முதல்வர் வந்து இந்த மாதிரிலாம் டாக் போய்கிட்டு இருக்கு, நீங்கள் வந்து எங்கள் தலைவர் கொடுக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் உரிமையாக கூட கேட்கலாம். அதை வந்து திமுகவை சார்ந்த ஆட்கள் இருக்கிற அந்த வெளியில் வச்சுக்கிட்டு ஒரு மாநாட்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் அந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் விவாதம் பண்ணிக்கிட்டீங்கன்னா அது வேற. ஆனால் ஒரு இன்டர்வியூவில் உட்காந்துக்கிட்டு அந்த கட்சியில் இவர் தான் அடுத்த துணை முதல்வர், இந்த ஆட்சியில் இவர் தான் அடுத்த துணை முதல்வர்ன்ற மாதிரி போய்கிட்டு இருக்கப்பா அவரை வந்து காயின் பண்ணியோ இல்லை அட்டாக் பண்ணியோ பேசுறதுன்னு இருக்குல்ல, அந்த டோன் இருக்குல்ல, அதை தான் வந்து எல்லாரும் புதுவெளியில் வந்து கேள்வி கேட்குறாங்க. அதை ஏன் அப்படி இழுத்து ட்ராக் பண்ணி பேசணும்? அவர் நேற்று வந்தவர் தானே, அவர் இப்படி இன்னைக்கு துணை முதல்வர் ஆகலாங்க மாதிரிலாம் ஏன் பேசணும் அப்படின்னு. இப்போ இவர் என்னைக்கு வந்தார் கட்சியில், இவர் எவ்வளவு நாள் செயல்பட்டாருங்கிற கேள்வியெல்லாம் அதனால தான் கேட்குறாங்க. இவர் வந்து கட்சியில் வந்து இணைஞ்ச உடனே வந்து கட்சியினுடைய துணை பொதுச் செயலராக அறிவிக்கப்பட்டார். இப்போ அந்த கட்சியில் நீண்ட நாட்களாக அந்த இயக்கத்தில் அந்த அமைப்பில் வந்து செயல்பட்டு வந்திருப்பாங்கள்ல, அவங்க வந்து ஒரு மாவட்ட அளவிலோ ஒன்றரை அளவுலையோ வந்து பதவியில் இருக்கிறப்போ அவங்க வந்து கண்டிப்பாக கேட்பாங்க இல்லையா, எப்போ இவர் வந்து இத்தனை வருஷமாக நம்ம இருந்திருக்கிறோம், இன்னைக்கு திடீர்னு சீனியாரிட்டி பிரச்சனை வரும், அது வரும் தானே. அப்போ இதே லாஜிக்கை கட்சியில் அங்கேயும் கொண்டு போகலாம்ல. அப்போ இவருக்கு ஏன் கொடுக்கப்பட்டிருக்குது? இவர் வந்து ஒரு மாநாடு நடத்தினாரு, அந்த மாநாட்டை பெரிய பொருட்செலவு நடத்தப்பட்டது. அப்போ இவருடைய கான்ட்ரிபியூஷன்ங்கிறது அந்த கட்சியில என்ன அப்படிங்கிறப்ப இவர் ஒன்றும் நீண்ட காலமா செயல்படலை. அப்போ ஒரு கான்ட்ரிபியூஷன் ஒரு காரணம் சொல்றாரு, ஒரு ஃபண்டா இருந்திருக்க முடியும். அப்போ வெறுமனே நீங்க இந்த மாதிரியான விஷயங்களை மட்டும் கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு நீங்க கட்சியை அப்படிங்கிறத டிரைவ் பண்றீங்களோ அப்படிங்கிற கேள்வி விவாதமும் இவர் இப்படி கேட்கறத விட்டு தான் அது வருது. அப்போ இந்த லாஜிக் பேசுறப்ப இப்போ இந்த லாஜிக்கும் பேசத்தானே செய்வாங்க. ஸோ இந்த விவாதம்லாம் தேவையா அப்படிங்கிறது தான் புதுவெளியில் வைக்கக்கூடிய கேள்வி. ரெண்டாவது அவர் எடுத்துட்டு வர தர்க்கம்லாம் பாருங்க. ஆராசா அவர்கள் வந்து அதுக்கான ஒரு பதிலை சொல்றாரு. அவர் வந்து திருமாவளவன் அவர்கள் இதை ஏற்க மாட்டாரு, ஸோ இதை ஏற்கவும் கூடாதுன்ற மாதிரி அவர் ஒன்று சொல்றாரு. ஸோ அதுக்கு திரும்பி ஒரு பதில் சொல்றப்ப ஆராசா அவர்கள் ஏன் வந்து தனித்தொகுதியில் சொந்த ஊர்ல நிக்கலாம்ல, அவர் ஏன் போய் அங்க போய் நிக்கிறாரு இப்படிங்கிற கேள்வி நிற்கிறாரு. ஒரு முதல்ல தனித்தொகுதிங்கிற கான்செப்டே இவருக்கு புரியுதா புரியலையாங்கிறது நமக்கு தெரியல. அது தெரியாம இருக்குமாண்ணா அவர் பேசுறதெல்லாம் அப்படித்தானே இருக்கு. இப்போ ஏன்னா நீங்க யோசிச்சு பாருங்க, தலைவர் அவர்கள் சிதம்பரத்தில் நிற்கக்கூடிய விஷயங்கிறது எவ்வளவு பெரிய பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட். ஏன்னா நந்தன் வந்து ஒரு சாமி நம்பிக்கை உடைய நபர், அவர் கடவுள் நம்பிக்கை உடையவர். அவர் வந்து கோயிலுக்கு சாமியை பார்க்கறதுக்கு போறாரு. அவர் போறதுக்குள்ளே ஏகப்பட்ட தடங்கள் இருந்தாலும் அந்த விஷயங்கள் எல்லாம் தாண்டி அவர் கோயிலுக்கு போறாரு. ஆனால் அந்த கோயிலுக்குள்ள உன்னை வந்து அனுமதிக்க மாட்டோம், நீ வந்து கடவுளை பார்க்கக்கூடாது, பார்த்து கோயிலுக்குள்ள நுழையக்கூடாது அப்படின்னு யாரால தடுக்கப்பட்டார்? பார்ப்பனரால் தடுக்கப்பட்டு கடைசியில் அவர் வந்து சோதி ஆயிட்டாருன்றாங்க இல்லையா? அப்போ அது சோதி ஆயிட்டாருன்னா என்ன அர்த்தம் அப்படிங்கிறது மக்களுக்கே தெரியும். ஆனால் இப்படி இருக்கிற ஒரு ஊரில் அதே சிதம்பரம் கோயிலில் ஜெயிச்சுட்டு
ஜெயிச்சுட்டு திருமாவளவன் அவர்கள் வந்து அதே கோயிலுக்குள்ள போறாரு. அந்த கோயில்ல முதல் மரியாதை கொடுக்கப்படுது. எம்பியா போறாரு, கோயில்ல முதல் மரியாதை கொடுக்கப்படுது. அப்ப இது எவ்வளவு பெரிய விஷயம், இது எவ்வளவு பெரிய பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட், இது எவ்வளவு பெரிய ரிவெஞ்ச் இது இல்லையா? ஒடுக்கப்பட்ட மக்கள், ஒடுக்கப்பட்டவருங்கிறதுனாலயே நந்தனை வந்து அனுமதிக்காத அதே சிதம்பரம் கோயில் இன்னைக்கு அதிகாரத்தை பெற்றதுக்கு பிறகு திருமாவளவன் அவர்களுக்கு மரியாதை கொடுத்தது. அப்ப இது எவ்வளவு பெரிய மேட்ரு இது. இது இப்ப போயிட்டு நம்ம திருமாவளவன் அவர்கள்ட்ட போய் சொல்ல முடியுமா, நீங்க எந்த ஊர்ல நிக்கிறீங்க, அந்த ஊர்ல நிக்கலாமே, இந்த ஊர்ல நிக்கலாமே, இப்ப எல்லாம் எதாவது சொல்ல முடியுமா? இது எவ்வளவு பெரிய அபத்தமா இருக்கும். அப்ப இந்த மாதிரியான வாதத்தை தான் அவர் எடுத்துட்டு வர்றாரு. அப்போ அரசியல் ரீதியா தனி தொகுதிகள்ங்கிறது எதுக்கு வந்தது, இந்த கூட்டணிங்கிற ஒரு விஷயங்கள், ஒரு அமைப்புங்கிறது எப்படி செயல்படுது, உருவாக்குறது எவ்வளவு கஷ்டம், நீடிக்க வைக்கிறது எவ்வளவு கஷ்டம் அப்படின்னா எந்த புரிதலுமே இல்லாத ஒரு ஆளுக்கு தான் வந்து துணை பொதுச் செயலாளராக போட்டிருக்காங்களா அப்படிங்கிற கேள்வி எல்லாம் வருது இல்ல. ஏன்னா இது வந்து நம்ம மட்டும் போட்டது தலைவர் தானப்பா, அது கேட்கணும்ல. ஏன்னா அந்த கட்சியில வந்து பொதுச்செயலாளராக இருக்கக்கூடியவர் தோழர் ரவிக்குமார் அவர்கள், அவர் வந்து ஒரு ரைட்டை போடுறாரு. இந்த மாதிரி நம்ம தலைவர் அவர்கள் வந்து என்ன பாதையில் பயணிக்கிறாங்களோ அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அது வகையில் நம்ம பயணம். இது வந்து கூட்டணிக்கான வெற்றி தான். திமுகவுக்கும் எவ்வளோ, விசிகாவுக்கு எவ்வளோ பங்கு இருக்கோ அதே அளவுக்கு திமுகவுக்கும் இருக்குது. மொத்தம் கூட்டு வெற்றி தான். கூட்டு வெற்றி அப்படிங்கிறத அவர் விளக்கம் எடுத்தாரு. அதை வந்து அண்ணன் வன்னியரசன் அவர்கள் வந்து அதை வந்து ஹேஷ்டாக் எச்சரிக்கை அப்படின்னு போட்டு அதையும் ரீட்வீட் பண்றாரு. ஸோ இது மட்டும் கிடையாது, இதை தாண்டி இவர் நம்ம சிந்தனை செல்வன் அவர்கள், அவர் தான் பொதுச்செயலாளர் நினைக்கிறேன், மாதிரி சொல்லிட்டேன். பொதுச்செயலாளர் வந்து அவர் தான், ரவிக்குமார் தான் துணை பொதுச்செயலாளர். ஓகே, ஒரு சிந்தனை செல்வன் அவர்கள் அவர் வந்து ஒரு ரைட்டை போடுறாரு. நம்ம வந்து தாய் சிறுத்தை என்ன எண்ணத்தில் இருக்கிறதோ அதை அறிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு நம்ம செயல்படுவோம். இப்படி கட்சியில் நீண்ட காலமாக பயணிக்கிறவங்க, நீண்ட காலமாக பயணித்துட்டு இருக்கிறவங்க, ஸோ மூத்தவர்கள், இவங்கெல்லாம் வந்து என்ன ஸ்டேட்மெண்ட் எடுக்கிறாங்க, இவங்களாம் என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாத ஒரு இது பண்ணணும்ல. அப்போ இதை வந்து கூட்டணியை உடைக்கிற வேலை தானே இது. இல்லை விடுதலை சிறுத்தைகள் கட்சியை வேற ஒரு இடத்துக்கு நகர்த்துற மாதிரி தானே தோணுது. ஸோ இதைத்தான் நம்ம வந்து டச் பண்ணி கேட்குறோம், இதைத்தான் பொதுவெளியிலையும் கேட்குறாங்க. அப்போ இப்போ பாயிண்ட்டுக்கு வந்துடுறேன். இந்திய கூட்டணிங்கிறது அமைக்கப்பட்டதோ, மதசார்பற்ற கூட்டணிங்கிறது அமைக்கப்பட்டதோடைய நோக்கம் இன்னும் நிறைவேறலை. இன்னும் அதுக்கான பயணம்ங்கிறது இன்னும் நீண்ட தூரம் இருக்குது. நம்ம முதல்ல இந்த கோலை அட்டைன் பண்ணுறதுக்கு என்ன வழிங்கிறத பார்ப்போம். அதுக்கிடையில் இந்த மாதிரியான கோரிக்கைகளோ நியாயங்களோ கேட்கக்கூடாதுன்னா கேட்கக்கூடாதுன்னு யாருமே சொல்லலை. ஆனால் அதுக்கு நீங்கள் வைக்கிற தர்க்கம்ங்கிறது வந்து சரியான தர்க்கமாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம கேட்கணும். சொல்லுங்க, பாஜக இல்லை, பாஜக வந்து சுத்தமாக காலி பண்ணுற வரைக்கும் இந்த போராட்டமும் இந்த கூட்டணியும் தொடரணும். இந்த பயணம் வந்து பாசிசத்தையும் இந்த பாஜகவையும் முற்றிலுமாக நம்ம இந்தியாவிலேருந்து தடுக்கணும், அது ஆட்சியில் இல்லாமல் அகற்றணும். அது வரைக்கும் இந்த கூட்டணி கட்சிகளோட அந்த அந்த கூட்டு ஒப்பந்தமாக இருக்கட்டும், அந்த கூட்டணியாக இருக்கட்டும், அந்த அஜெண்டாவாக இருக்கட்டும், எல்லாமும் தொடர்ந்து வேலை செய்யணும். அதுக்காக ஏதாவது உங்களால் பணியாற்ற முடியும்னா அது நம்மளுக்கு மகிழ்ச்சியை தரும். அது வந்து கூடுதல் விஷயமா இருக்கும். அதை விட்டுட்டு இந்த கூட்டணியில் வந்து விரிசல் உண்டு பண்ணுறது, இது கூட்டணி இல்லை விரிசல் விடாதான்னு வந்து யாராலும் எதிர்பார்த்துட்டு வெளியில இருந்து எல்லாம் கண்கொத்தி பாம்பா இருக்கு. அதனால வந்து அவங்களுக்கு வந்து இது சாதகமாகிடும், வந்து அவங்க சார்பாக அது நடக்குதா அப்படின்னு நம்மளுக்கு வந்து சில கேள்விகள் வருது. அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காம கூட்டணியை ஒழுங்காக வழிநடத்தி போகிறதுக்கு உதவி செஞ்சால் நல்லாயிருக்கும்.